இப்போ நம்ம மெயினுக்கு வரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் மெடியூலா வைக்கிறேன்னு பாருங்கள். மெடியூலா சரியா? இது என்ன பிரைமேட்னு சொன்னோம், இது ஒலிவுன்னு சொன்னோம், அப்படி தானே? இப்படி இருக்குன்னு வைக்கிறேன். மேல் ஸ்ட்ரக்சரை நல்லா விரிவாக்கிடுறேன். அப்போ பாருங்கள், மேலே என்ன இருக்க போதும் போன்ஸ் இப்படி இருப்பார், போன்ஸ் இப்படி இருப்பார், மிட் பிரெயின் இப்படி மேலே இருப்பார் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் நம்ம மெடியூலாவோட இது பார்த்தோம் தானே பகுதி, டெக்மெண்ட் அதில் என்ன இருக்கும், பேசிஸில் என்ன இருக்கும்லாம் பார்த்தோம். அதை பாருங்கள், நான் விரிவாக சொல்ல போகிறேன். இப்போ டெக்மெண்டத்தில் என்னென்ன இருக்குது, மோட்டருக்குரிய கிரேஹோன் இருக்குது இப்படி சைடில், அதுதானே? அப்போ ஸ்பைனல் கோட்டில் பாருங்கள், ஸ்பைனல் கோட்டில் மோட்டருக்குரிய கிரேஹோன் இந்த இருக்குது, மோட்டருக்குரிய கிரேஹோன் அப்படி தானே? அதில் ஒன்று இருக்குது என்ன, மோட்டருக்குரிய கிரேஹோனில் ஒன்று அண்டரியர் ஹோன், இன்னொன்று என்ன லெட்டல் ஹோன். இப்போ இந்த அண்டரியர் ஹோன் இப்போ பிரிக்கிற நேரம் இந்த அண்டரியர் ஹோனும் லெட்டல் ஹோனும் சேர்ந்து தான் இங்கே நான் என்ன டெக்மெண்டத்தில், அதாவது மெடியூலாவில் டெக்மெண்டத்தில் இந்த மோட்டருக்குரிய கிரேஹோன் எழுதிக்கிறேன். அப்போ மோட்டருக்குரிய கிரேஹோனில் என்னென்ன இருக்குதுங்க, மெடியூலாவில் லெட்டருக்குரிய இதுவும் இருக்குது, அதாவது லெட்டல் பகுதியும் இருக்குது, அண்டரியர் ஹோன் பகுதியும் இருக்குது. இதில் ஸ்பைனல் கோட் சரியா? அது விளங்குறதுக்காக தான் நான் வந்து இது, அதாவது மெடியூலோட மேல் பகுதி விளங்கணும், மோட்டர் சென்சரியெல்லாம் விளங்கணுன்றது சொல்கிறதுக்காக தான் நான் என்ன இதை ஸ்பைனல் கோட்டை ரெண்டாக பிரித்து அதில் உள்ள பகுதிகள் தான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் சரியா? ஆனால் உண்மையாக அதில் பகுதியாக இல்லை, விளங்கிச்சா? அப்போ பாருங்கள், இந்த மோட்டர் மீடியல் சைடில் இருக்கிறது எது, மோட்டருக்குரிய. மோட்டரில் என்னென்ன நம்மளோட அண்டரியர், அதாவது ஜென்ரல் சோமட்டிக் எஃபரண்டையும் இருப்பார், அதே மாதிரி என்ன லெட்டலாக இருக்கிறது என்ன ஜென்ரல் விசரல் எஃபரண்டும் இருப்பார், அப்படி தானே? அப்போ பாருங்கள், இங்கே யார் இருக்க போகிறார், இப்படி மோட்டர் இருக்க போகிறார். இந்த மோட்டரில் என்னென்ன இருக்க போகிறார், நம்மட ஜென்ரல் சோமட்டிக் இஃபரண்ட் ஜிஎஸ்சியும் இருப்பார், ரெண்டு பக்கம் இருப்பார் தானே? அதே மாதிரி வேறு யார் இருக்க போகிறார், ஜென்ரல் விசரல் இஃபரண்ட் பிஇயும் இருப்பார், அப்படி தானே? இங்கால பக்கம் தான் சென்சரி மோட்டர் இது இருக்கும், அது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, இது விளங்கிட்டா? அப்போ பாருங்கள், நான் இதை பிடிக்கிறாமல் பிடிக்கிற போகிறேன், தனித்தனியாக கீற போகிறேன். எப்படின்னு சொன்னால் பாருங்கள், இப்படி இருப்பாரு சும்மா கீற போகிறேன். இப்படி கிரே ஹோன் இருக்குன்னு நினச்சிக்கொள்ளுங்களேன். அப்போ இவர் யார், ஜிஎஸ்இ அப்படி தானே? இவர் யார், ஜிஎஸ்இ ஜென்ரல் சோமட்டிக் எஃபரண்ட். இவர் யார், ஜிவி அதாவது ஜென்ரல் விசரல் இஃபரண்ட். ஜிஎஸ்வி இங்கே சைடில் ரெண்டு இருக்குது, ஜிவிஇ வரைஞ்சா யார் இந்த அதாவது இந்த இவங்களில் யார் ஸ்பைனல் கோடை பார்த்தீங்கன்னு சொன்னால் லெட்டல் ஹோனாக இருக்கிறது யார், ஜென்ரல் விசரல் எஃபரண்ட். அண்டரியர் ஹோனாக இருக்கிறது ஜென்ரல் சோமட்டிக் எஃபரண்ட். அதுக்குரிய மோட்டர் அவுட்புட் வருது. அது ரெண்டும் தான் என்ன சேர்ந்து தான் இங்கே நம்ம உண்டாக்கிடணும். இங்கே மிட் பிரெயினில் டெக்மெண்டத்தில் பின்பகுதியில் மீடியல் சைடில் இப்படி கீறினோம். அப்போ நான் தான் வந்து என்ன செய்கிறேன், ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து கீறேன். எப்படி, ஜிஎஸ்இ ரெண்டு இப்படி இருப்பார், அவருக்கு பக்கத்தில் ஜிவி இருப்பார்னு கீறேன் சரியா? அப்போ பாருங்கள், இப்போ அங்கேயே சொன்ன மாதிரி தான் பாருங்கள், இந்த ஜென்ரல் சோமட்டிக் சென்சர்ஸ் என்னென்ன நம்மளோட கண்ட்ரோலால் நடக்கிறது, மோட்டர் அவுட்புட் ஸ்கெலட்டல் மசிலுக்கு வருது அதானே. அதே மாதிரி ஜென்ரல் விசரல் எஃபரண்ட் சொல்கிறது என்ன, நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் கிளாண்டுக்கு வருது. அதாவது ஒரு வியர்வையை சுரக்கணுமா அல்லது ஹார்ட் ரேட்டை கூட்டணுமா, அதெல்லாம் நம்மளோட கண்ட்ரோல் இல்லை, ஆட்டோனமிக் சரியா, மோட்டர் அவுட்புட்டை கொண்டு வருது. அதுதான் ஜென்ரல் விசரல் எஃபரண்ட். அதே மாதிரி தான் இங்கே சொன்னது தானே ஜென்ரல் சோமட்டிக் எஃபரண்ட் ஜென்ரல். அப்போ இது ரெண்டு என்ன நம்மளோட கண்ட்ரோல், இது ரெண்டு என்ன நம்மளோட கண்ட்ரோல் இல்லை. நான் எழுதுகிறேன், ஜிஎஸ்சி எங்கே இருக்கும் நம்மளுக்கு தெரியும், ஜென்ரல் சோமட்டிக் இஃபரண்ட். அந்த ஜென்ரல் சோமட்டிக் இஃபரண்ட் சரியா, சோமட்டிக் இஃபரண்ட் இது ஏன் இப்படி பேர் வந்துச்சு, இதில் ஃபங்க்ஷன் என்ன நம்மளுக்கு தெரியும். ஜென்ரல் சோமட்டிக் இஃபரண்ட் சொன்னால், சோமட்டிக்னு சொன்னால் என்ன, இஃபரண்ட் என்ன, இஃபரண்ட்னா நம்மளுக்கு தெரியும் கட்டல், அதாவது
மோட்டார் அவுட்புட். அதால் தான் இஃபரண்ட் பேர். சோமேட்டிக்னு என்ன? அதாவது ஸ்கெலட்டல் மசிலுக்கு வழங்குகிற ஒரு மோட்டார் அவுட்புட். அதால் தான் ஜென்ரல் சோமேட்டிக் எஃபரண்ட். இப்போ ஸ்கெலட்டல் மசிலுக்காக தான் சோமேட்டிக், எஃபரண்ட்னு சொல்கிற மோட்டார் அவுட்புட். அப்போ இது என்ன? ஸ்கெலட்டல் மசிலுக்கான மோட்டார் அவுட்புட், அதான் ஜிஎஸ்சி. அப்போ ஸ்கெலட்டல் மசில் செய்கிறது இல்லைன்னா வாலண்டரி மூவ்மெண்ட், அதான் ஜிஎஸ்சி, வாலண்டரி மூவ்மெண்ட்டுக்குரிய இது. அதே மாதிரி ஜிபிஇ அப்படின்னா என்ன? ஜென்ரல் விசரல் இஃபரண்ட்னு சொல்லுவோம், அப்படி தானே? இஃபரண்ட். அப்போ இஃபரண்ட் என்ன? மோட்டார் அவுட்புட். விசரல் என்ன? ஸ்கெலட்டல் மசில் இல்லாத இன்வாலண்டரியாக செய்கிற, அதாவது என்ன? கிளாண்டாக இருக்கலாம், அதே மாதிரி ஸ்மூத் மசிலாக இருக்கலாம், இதெல்லாம் நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் செய்கிறது, அப்படி தானே? அதுகளுக்கு சப்ளை பண்ணுறது தான் ஜிபிஇன்னு சொல்கிறது. சரியா? அந்த ஜிஎஸ்இ ஜிபிஇ மாதிரி, அதாவது இங்கே ஸ்பைனல் கோட்லேயே மாதிரி, ஸ்பைனல் கோட்டில் என்ன? ஜென்ரல் சோமேட்டிக் இஃபரண்ட் சொல்கிறது என்ன? ஸ்கெலட்டல் மசிலுக்கு வருது. அதே மாதிரி அது எங்கேருந்து வருது? ஆண்டரியர் ஹோன்லேருந்து வருது. ஆண்டரியர் ஹோனில் கிரே மேட்டர் அதுலேருந்து வருது. அதே மாதிரி என்ன? லெட்டரல் ஹோன்லேருந்து வரதுக்கு என்ன பேசணும்? ஜென்ரல் விசரல் இஃபரண்ட்னு சொன்னோம். அது ரெண்டும் எங்கே இருக்குன்னு சொன்னோம்? மிட் பிரெயினில் பார்த்தோம்னு சொன்னால் டெக்மெண்டம் பகுதியில் பின்னுக்கு இப்படி மீடியல் சைட்டில் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ அது ரெண்டையும் தான் நான் உண்டாக்கி இருக்கிறேன். அப்போ ஸ்பைனல் கோட்டில் இப்போ இல்லாத ஒரு ஆள், இவங்கள மாதிரி ஜென்ரல் விசரல் இஃபரண்ட், ஜென்ரல் சோமேட்டிக் இஃபரண்ட்லாம் வந்து ஸ்பைனல் கோட்டில் இருக்கிறார்கள். அதே மாதிரி ஸ்பைனல் கோட்டில் இல்லாமல் இந்த இவரில் கீரினம் மோட்டருக்கான இது பின்பக்கம் மீடியல் சைட்டில் இவரில் இவங்களுக்கு 2 பேருக்கும் மேலதிகமாக இன்னொரு ஆள் இருப்பாரான். அப்போ இவங்க 2 பேருக்கும் மேலதிகமாக என்ன இருப்பாரான்? இன்னொரு ஆள் இருப்பாரான். அதை நான் இப்படி கீழே, சரியா? கொஞ்சம் கீழே ஆக்கி கீழே. இவர் யாருன்னு சொன்னால் ஸ்பெஷல் விசரல் இஃபரண்ட்னு சொல்லுவாங்க, எஸ்பிஇ. அதாவது ஸ்பெஷல் விசரல் இஃபரண்ட் அப்படின்னு சொன்னேன். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், முகம் அதே மாதிரி தொண்டை அந்த பகுதியில் சில மசில் இருக்குது. அந்த மசில்ட அசைனமாக இருந்தால் அதுக்குரிய மோட்டார் அவுட்புட் வாரது தான் இந்த விசரல் இஃபரண்ட், ஸ்பெஷல் விசரல் இஃபரண்ட். அதாவது உங்களுக்கு தெரியும் என்ன, இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் மஸ்டிகேஷன் பண்ணணும். அதாவது என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து உணவை சப்பணும். அப்போ சப்புறதுக்குரிய மசில் மோட்டார் அவுட்புட், அதே மாதிரி சில முழுங்குற சாப்பாடை முழுங்குறது, சரியா? அந்த மோட்டார் அவுட்புட்லாம் எதுக்குள்ளேண்டா இந்த விசரல் எஃபரண்ட், ஸ்பெஷல் விசரல் எஃபரண்ட்டுக்குள்ளே தான் வரும். சரியா? ஏன் இப்போ நீங்கள் முழுங்குறேன்னு சொன்னால் தொண்டையால் தான் முழுங்கணும், அதுக்குரிய மசிலால் தான் முழுங்கணும். வேறு எங்கே சரி முழுங்கலுமா? முழுங்கல. அப்போ அதெல்லாம் ஸ்பெஷலான ஆட்கள். அதே மாதிரி சப்பணும்னு சொன்னால் அந்த வாயில் உள்ள அந்த மசில் அதுகள் தனி அசைஞ்சனை சப்புறதுக்கு உதவணும். அது வேறு எங்கே சப்பையணுமா? சப்பையலாம். அதனால தான் ஸ்பெஷல் விசரல் எஃபரண்ட் சொல்கிறது. அதுக்குரியது இப்படி இருக்கும், 2 பக்கமும் இருக்கும். எஸ்பி இவ்வளோ என்ன? இவ்வளோ மோட்டருக்குரியது, மோட்டருக்குரிய கிரே மெட்டராலான குளம், அப்படி தானே? எங்கே இருக்கிறது இந்த குளம்? வந்து எங்கே இருக்கும்? மெடியுலாவில் மட்டும் இருக்காது. மெடியுலாவில் இருந்து இந்த குளம் இப்படி நின்று பிரெயின் சிஸ்டம் ஃபுல்லாகவே போகுமா, சரியா? இப்படி நின்று என்ன செய்யுமா? பிரெயின் சிஸ்டம் ஃபுல்லாகவே போகுமா, இல்லைங்கஜா? இப்போ நம்மளோட ஸ்பைனல் கோட்டை எடுத்தால் ஆண்டரியர் ஹோன், லெட்ரல் ஹோன் இருக்கிற மாதிரி, சரியா? ஆண்டரியர் ஹோனில் உள்ளது ஜென்ரல் சோமேட்டிக் இஃபரண்ட் மாதிரி, லெட்டரில் இருக்கிற ஜென்ரல் விசரல் எஃபரண்ட் மாதிரி, இங்கேயும் வந்து என்ன கிரே மெட்டரான குளம் இருக்கிறான், சரியா? ஜிஎஸ்இ குளம் வந்து என்ன? ஜென்ரல் சோமேட்டிக் இஃபரண்ட்டுக்கான குளம். அது என்ன வேலைக்கு உரியது? அது எங்கே மேலே போகுது, பிரெயின் சிஸ்டம் ஃபுல்லாக இருக்கும் அந்த குளம். அதேமாதிரி ஜிவியும் என்ன? பிரெயின் சிஸ்டம் ஃபுல்லாகவே இருக்கும். அதேமாதிரி எஸ்வியும் இருக்கு என்ன? எஸ்வி வந்து ஸ்பைனல் கோட்டில் இருக்காது, இங்கே மட்டும் ஸ்பெஷலானார். அப்போ அவரும் எங்கே? இப்படி ஃபுல்லாகவே பிரெயின் சிஸ்டம் ஃபுல்லாகவே குளமாக இருப்பார். கிரே மெட்டரால் ஆக்கப்பட்ட ஆக்கள் தேவை. ஏன் இவங்களும் ஸ்பைனல் கோட்டில் இவரும் என்ன? ஆண்டரியர் ஹோன் பகுதி எல்லாம் கிரே மெட்டரால் ஆக்கப்பட்டது. அப்போ இவரும் கிரே மெட்டரால் ஆக்கப்பட்டது. இவ்வளோ தான் மோட்டர். இப்போ சென்சரி நம்மளுக்கு தெரியும், இங்கே இருக்கிறார் லெட்டரல் சைடில் இப்படி இருக்கிறார் சென்சரி, அப்படி தானே? பாருங்கள், சென்சரி லெட்டரல் சைடில் இருக்கிறார்.
ஸ்பைனல் கார்டில் பார்த்தோம்னா சென்சரி எங்கே இருந்துச்சு, பின்னுக்கு போஸ்டீரியர் ஹோனில் இருந்துச்சு. அதில் என்ன சென்சரி இருந்துச்சு, ஜென்ரல் விசரல் எஃபரண்டும் ஜென்ரல் சோமட்டிக் எஃபரண்டும். அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன கதைக்க போகிறோம். லெட்டல் சைடில் இருக்கிற அந்த சென்சரி அப்போ பாருங்கள் இங்கே எப்படி இருக்கும்னு சொன்னால் நான் கீறேன். அப்போ சென்சரி யார் இருக்க போகிறாங்க நம்மளுக்கு தெரியும். ஜென்ரல் சோமட்டிக் எஃபரன்ட்ரி பார், ஜென்ரல் விசரல் எஃபரன்ட்ரி பார். அதே மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி ஸ்பெஷல் விசரல் எஃபரன்ட்ரி பார். இங்கே உள்ள மாதிரி மோட்டருக்கு உள்ளே மாதிரி தான் பேர் மாறுது, மட்டும் மாறுது. அப்படி தானே இஃபரண்ட் சொன்ன மோட்டர், எஃபரண்ட் ஏன்னு வந்தால் சென்சரி. அதே மாதிரி இன்னொரு ஆள் இருப்பாராம், என்னென்னு சொன்னால் ஸ்பெஷல் சென்சரி எஃபரண்ட் ஒரு ஆளும் இருப்பாராம். சரி, அங்கே 4 பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க எங்கெங்கே இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்போ பாருங்கள், அப்போ இந்த ஜிபிஇ இருக்கு தானே, இந்த ஜிபிஏ இருக்கு தானே, இந்த ஜிபிஏ இவரும் எஸ்பிஏ இருக்கிறது தானே, இவரும் எங்கே இருப்பார்னு சொன்னால் இதுக்கும் இப்படி நடுவில் இருப்பார். சரியா? அப்போ இது எங்கே இருக்கும், லெட்டல் சைடில் இருக்கும். நீ 3Dயில் யோசிங்க. சரியா? 3Dயில் யோசிங்க. நம்ம படித்தோம். இந்த பாருங்கள், லெட்டர் இந்த பகுதியில் தான் அவங்க இருப்பாங்க. சரியா? அப்போ இதை லெட்டர் பகுதியில் காட்டே இல்லாது, அதெல்லாம் நான் இப்படி காட்டுறேன். சரியா? அதே மாதிரி யார் இருப்பார்ட்டு சொன்னால் இப்படி ஒரு ஆள் இருப்பார். சரியா? அவர் யாருன்னு சொன்னால் ஜிஎஸ்ஏ. இவர் யார், ஜிஎஸ்ஏ இப்படி இருப்பார். அப்போ இது யார், ஜிபிஏ. அப்படி தானே. இது யார், எஸ்பிஏ. 2 பக்கமும் இருப்பாங்க. இப்படி அங்காள் பக்கமும் அப்படியே இருப்பார். அப்போ ஜிஎஸ்ஏ என்ன, இப்படி இருப்பார். சரியா? அடுத்தது யார் இருப்பார்னு சொன்னால் பாருங்கள், உங்கள் இன்னொரு ஆள் இருப்பார். அதான் என்ன, எஸ்எஸ்ஏ இவர். சரியா? அப்போ நான் கீரின் இந்த 3 ஆளும் எங்கே இருக்கிறாங்க, லெட்ரல் சைடில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் இது கீழடிக்கிறது இங்கே கீழடிக்கிறது அது அவங்களுக்கு விளங்காது. இப்போ லெட்டல் சைடில் இருக்கிறேன் எப்படி கீறதில் கொஞ்சம் கஷ்டமே, அதில் தான் நான் இப்படி கீறிக்கிறேன். அப்போ இவங்க எல்லாரும் யார், நம்மட சென்சரி ஒரு யாக்கு. அப்படி தானே. அப்போ பாருங்கள், நாங்கள் எழுதுகிறேன் என்ன படித்தோம், ஜிஎஸ்ஏ. அப்படி தானே. இன்னொன்று ஜிபிஏ சென்சரிக்கு ஒரு யாக்கள், எஸ்விஏ, எஸ்எஸ்ஏ. இப்போ இது என்ன, ஜென்ரல் சோமேட்டிக் எஃபரண்ட் என்ன, சென்சேஷனை கொண்டு போகிறது. அப்போ ஜென்ரல் சோமேட்டிக் எஃபரண்ட் சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்ன, பொதுவான சோமேட்டிக்னு சொன்னால் என்ன, ஸ்கின் ஃபேஸ் சொல்கிறாங்க. ஃபேஸில் உள்ள ஸ்கின், ஃபேஸில் பகுதிகளில் இருந்து என்ன சென்சேஷனை கொண்டு போகிறது தான் என்ன, ஜிஎஸ்ஏ. அதே மாதிரி ஜிபிஏ என்ன, ஜென்ரல் விசரல் எஃபரண்ட்னு சொல்லுவோம். இது என்ன, அதாவது முகம், அதுகளில் இருக்கிற முகம், தொண்டை பகுதி தனி கிரேனியல் கூறியது, அதில் இருக்கிற ஸ்பெஷல் ஓகன், இன்டர்னல் ஓகன், உள் பகுதியில் உள்ள இன்டர்னல் ஓகன்லேருந்து சென்சேஷனை கொண்டு போகிறது என்ன, ஜென்ரல் விசரல் எஃபரண்ட். மேற்பரப்புலேருந்து கொண்டு போகிறது தான் சோமேட்டிக், உள்பரப்புலேருந்து கொண்டு போகிறது விசரல். சரியா? அடுத்தது எஸ்விஏ என்ன, ஸ்பெஷல் விசரல் எஃபரண்ட். ஸ்பெஷல் விசரல் எஃபரண்ட் சொன்னால் என்ன, உங்களோட டேஸ்ட்டை கொண்டு போகிறாள், டேஸ்ட்டுக்கான சென்சரேஷனை கொண்டு போகிறது தான் எஸ்விஏ குலம். சரியா? டேஸ்ட் என்ன, ஸ்பெஷலான ஒரு விசரல் தானே. அதாவது வேறு எந்த பகுதியாலையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலுமா, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாய்க்கு குழிக்கல, அதாவது நாக்கால் மட்டும்தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ அதால் தான் விசரல், ஸ்பெஷலான விசரல். சரியா? உள்பகுதியிலேருந்து வர்றது தான் விசரல் ஸ்பெஷல். அப்போ டேஸ்ட் உள்பகுதியில் தானே ருசிப்போம், அதால் விசரல். ஸ்பெஷல்னா இல்லை, டேஸ்ட் வாய்க்கு மட்டும்தான் பொறுப்பு, வேறு எந்த பகுதியில் இது செய்யணுமா இல்லை. அப்போ அது என்ன, ஸ்பெஷல் விசரல் எஃபரண்ட்டில் வரும். அடுத்தது என்ன, ஸ்பெஷல் சோமேட்டிக் எஃபரண்ட். அந்த கோலமும் இருப்பார் இதில், இந்த பிரெயின் சிஸ்டமில். அது என்னதுக்கு, அது ஸ்பெஷல் என்ன, ஸ்பெஷலான ஒன்று கடத்தப்பட போதோ
எஃபரண்ட் சொன்னால் தெரியும் தானே, சென்சேஷனை கொண்டு போகிறது, எங்கள் பிரெயினுக்கு கொண்டு போகிறது. சோமேட்டிக்னு சொன்ன என்ன, அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க, சோமேட்டிக்னு சொன்னால் விஷன், கண்ணால் பார்க்குற, அதே மாதிரி ஹியர், காதால் கேட்குற, அதே மாதிரி பேலன்ஸ், காதால் பேலன்ஸ் பண்ணப்படுது. அந்த இதெல்லாம் அந்த சோமேட்டிக்குரிய சென்சரி இதெல்லாம் இதால் கொண்டு போகப்படுது, இந்த எஸ்எஸ்ஏ என்று சொல்கிற இந்த குளமால் தான். அதில் தான் அந்த நியூக்ளியஸ், அதுக்குரிய நியூக்ளியஸ்லாம் இருக்க போகுது. சரியா? அது ஸ்பெஷல்னு ஏன் சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியும். விஷன்னு சொன்னால் கண்ணால் பார்க்குறது, அது ஒரு ஸ்பெஷல், கண்ணால் மட்டும்தான் பார்க்கணும், காதால் பார்க்கணுமா இல்லை. ஹியரிங்னு சொன்னால் காதால் மட்டும்தான் கேட்கணும், அப்போ ஸ்பெஷல், அதுக்கு தான் பேர் ஸ்பெஷல். சோமேட்டிக்னு என்ன, கண் இதுகள், விசரல், விஷன் பார்க்குறது, ஹியரிங், பேலன்ஸ், இதெல்லாம் சோமேட்டிக். சரியா? எஃபரண்ட் சொன்னால் கொண்டு போகிறது. சரியா? இதுதான் இது பேர் வர்றதுக்கு காரணம். இப்போ பாருங்கள், நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவாக்கிறதுக்கு. இப்போ இந்த குளம் எப்படி இருக்க போது, இப்படி மட்டும் இருக்காது, என்ன செய்யும், இதுவும் இப்படி நீண்டு பிரெயின் சிஸ்டம் ஃபுல்லாக இருக்க போகுது. எல்லாம் கிரே மெட்டரில் ஆக்கப்பட்ட குளம். சரியா? எல்லாமே நீண்டு இப்படி இருக்க போகுது. இப்போ நான் அதை தெளிவாக்கிடுறேன் பாருங்கள். அப்போ தான் அந்த அந்த இந்த இந்த சொன்னதானே இந்த குளம், இந்த ஒவ்வொன்றுலையும் தான் என்ன செய்ய போகிறோம், இந்த கிரேனியல் நேவுக்கான நியூக்ளியஸ் காணப்பட போகுது. சரியா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். இப்போ பாருங்கள், இந்த நான் கீறிக்கிறேன். சரியா? பாருங்கள், இந்த குளமை இதை நடுவால் பிரித்து, இது என்ன நம்மளுக்கு தெரியும், மிட் பிரெயின், இது என்ன போன்ஸ், இது என்ன மெடிவுலா. சரியா? அதை கீறிக்கிறேன். அதை நான் சொன்னேன் பிரெயின் சிஸ்டமில் ஃபுல்லாகவே என்ன இந்த குளமே இருக்க போகுது, அந்த குளம் தான் காட்டிக்கிறேன். நடுவால் பிரித்து போட்டு ரெண்டு பக்கமும் இருக்கும் தானே, அதான் நடுவால் பிரிச்சுக்கிறேன். நம்மளுக்கு தெரியும் இது என்ன குளம், இது என்ன குளம், இது என்ன குளம், இது என்ன குளம், எல்லாம் கிரே மெட்டரால் ஆக்கப்பட்ட குளம். சரியா? இது என்ன குளம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் முதலாவது மீடியலாக இருக்கிற முதலாவது குளம் யார் பாருங்கள், யார், ஜிஎஸ்இ, ஜிஎஸ்சி, ஜிஎஸ்சி. அதே மாதிரி ரெண்டாவது இருக்கிறது யார், அடுத்தது ஜிபிஇ, அப்படி தானே, ஜிபி. அடுத்த குளம் யார் பாருங்கள், அடுத்த குளம் யார் இருப்பாங்க, மோட்டருக்குரிய யார், எஸ்விஇ, அவர் ரிப்பர். அடுத்து யார் இருப்பாங்க, சென்சரிக்குரிய ஆக்கள், நம்முடைய ஜிவிஏ, எஸ்விஏ ரிப்பர், ஜிவிஏ, எஸ்விஏ. அடுத்து யார் ரிப்பர், ஜிஎஸ்ஏ. அடுத்து யார், எஸ்எஸ்ஏ. அப்போ நம்மளுக்கு தெரியும் இது இவ்வளோ பேரும் யார், சென்சரி, அப்படி தானே. இவ்வளோ பேரும் யார், மோட்டருக்குரிய குளம். இது சென்சரிக்குரிய குளம், இது மோட்டருக்குரிய குளம். விளங்குதா? இந்த குளமை நான் அப்படியே அழகாக கீறிக்கிறேன், நீண்டு வர பிரெயின் சிஸ்டம் ஃபுல்லாக. உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். வேறு வேறு கடலால் கீறிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த குளமுக்குள்ளே தான் என்ன இருக்க போதோ, நியூக்ளியஸ் இருக்க போகுது. சரியா? இப்போ நம்மளுக்கு தெரியும் மோட்டர் கிரேனியல் நேவ் யார் யார், மோட்டருக்குரிய கிரேனியல் நேவ் யார் யார், மோட்டருக்குரியது 3, 4. அப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள், 3 ரோமலகத்தில் எழுதாமல் நான் நம்பரில் எழுதுகிறேன் உங்களுக்கு விளங்குறதுக்காக. 3, 4, 6, 11, 12. இவ்வளோ பேரும் யார், மோட்டர், அப்படி தானே, மோட்டருக்குரிய ஆக்கள் 11, 12. சரியா? சென்சரி யார், 1, 2, 3. அப்படி தானே, சென்சரி யார், 1, 2, 3. அதே மாதிரி சென்சரி மோட்டர் ரெண்டு பேரும் தொழிற்படுற யார், 5, 7, 9, 10. 5, 7, 9, 10. அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வருவாங்க தானே, அவங்க 5, 7, 9, 10. அப்படி தானே, இவருக்குள்ளேயும் வருவார் 5, 7. அவர் மோட்டராகவும் தொழிற்படுவார், சென்சரியாகவும் தொழிற்படுவார். 5, 7, 9, 10. சரியா? 5, 7, 9, 10. அப்போ பாருங்கள், இந்த கிரேனியல் நேவோட நியூக்ளியஸ் எதுக்குள்ளே இருக்க போகுதுன்னா இந்த குளமுக்குள்ளே தான் இருக்க போகுது. இப்போ பார்ப்போம் வேண்டாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்மட ஜிஎஸ்சி தானே, ஜிஎஸ்சி குளம், ஜிஎஸ்சி குளம்னா ஜென்ரல் சோமேட்டிக் இஃபரண்ட். அது என்னதுக்குரியது, மோட்டருக்குரிய குளம். அதில் மோட்டருக்குரிய குளத்தில் இந்த மிட் பிரெயின் இருக்கிறா தானே, மிட் பிரெயினில் நியூக்ளியஸ் இருப்பாராம். அதாவது மிட் பிரெயினில் பாருங்கள், மோட்டருக்குரிய தேர்ட் கிரேனியல் நேவுக்குரிய நியூக்ளியஸ் இருப்பாராம். அப்போ இது யார், தேர்ட் கிரேனியல் நேவுக்குரிய நியூக்ளியஸ். அப்போ தேர்ட்டுன்னு எழுதுறேன், தேர்ட்டுக்குரிய கிரேனியல் நேவுக்குரிய நியூக்ளியஸ் இருப்பார். தேர்ட் கிரேனியல் நேவுக்குரிய நியூக்ளியஸ் இதுக்குள்ளே இருப்பார், மிட் பிரெயினில் இருப்பார். அவர் என்ன குளம், ஜிஎஸ்சின்ற குளத்துக்குள்ளே இருப்பார். அதே மாதிரி இந்த ஃபோர்த் கிரேனியல் நேவுக்குரிய
மோட்டார் நியூக்ளியஸும் எங்கே இருப்பார்னு சொன்னால் மிட் பிரெயினில் தான் இப்படி இருப்பாராம். சரியா? இது என்னதுக்குரியது? ஃபோர்த். அது ஃபோனு போட்டிங்க. 4 கிரேனியல் நேவுக்குரிய நியூக்ளியஸ். அது ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்குது. இந்த நியூக்ளியஸுக்கு ஒரு பேர் இருக்குது, தேட். 4th கிரேனியல் நியூக்ளியஸுக்கு ஒரு பேர் இருக்குது. அது என்னென்னு பிறகு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் எப்படின்னு அமைஞ்சிருக்கிறது மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த 6 இருக்கிறார் தானே, அவரும் இது 6 வந்து இந்த ஜிஎஸ்சி கொலம்புக்குள்ளே பொன்ஸுக்குள்ளே இருப்பாராம். யார்? 6. சரியா? 6 கிரேனியல் மோட்டர், அதாவது கிரேனியல் மோட்டர் நியூக்ளியஸ் வந்து எங்கே இருப்பார்? பொன்ஸுக்குள்ளே இருப்பார், ஜிஎஸ்சி குளத்துக்குள்ளே இருப்பாராம். அதே மாதிரி 12, இந்த 12 அவர் என்ன செய்வாராம்? ஜிஎஸ்சி குளத்துக்குள்ளே மெடுலாக்குள்ளே இருப்பாராம். அது என்ன நியூக்ளியஸ்? மோட்டர் நியூக்ளியஸ். கிரேனியல் நேவ், அதாவது மோட்டர் கிரேனியல் நேவோட நியூக்ளியஸ். சரிதானே? இப்போ பாருங்கள், அடுத்தது சொல்கிறாங்க, இந்த தேட்டருக்கு தானே, இந்த தேட்டரை இன்னொரு நியூக்ளியஸ் என்ன செய்வாருன்னு சொன்னால், தேர்ட் கிரேனியல் நேவோட மோட்டருக்குரிய கிரேனியல் நேவோட இன்னொரு நியூக்ளியஸ் ஜிவிஇ இந்த குளத்துக்குள்ளேயும் இருப்பாராம். ஜிவி இந்த குளத்துக்குள்ளேயும் மிட் பிரெயினில் இருப்பாராம். அப்போ நல்லா பாருங்கள், இங்கேயும் வந்து தேர்ட் கிரேனியல் நேவுக்குரிய நியூக்ளியஸ் இருக்குது, இங்கேயும் தேர்ட் கிரேனியல் நேவுக்குரிய நியூக்ளியஸ் இருக்குது. அப்போ இப்போ நம்ம இப்படி எடுத்த முடியும், மிட் பிரெயின், ஸ்பான்ஸ், மெடியூல், அப்படி தானே. நான் தேர்ட் கிரேனியல் நேவுக்குரியது என்ன? மிட் பிரெயினில் வந்து இப்படி 2 இருக்குன்னு சொன்னேன். ஒன்று ஜிஎஸ்சி குளத்தில், ஒன்று ஜிவிஇ குளத்தில். 2 நியூக்ளியஸ் இருந்தாலும் 2ல் வந்து என்ன செய்யும்? ஃபைபர்ஸ் வரும். ஃபைபர்ஸ் வந்து வெளியே போகிற நேரம் அது ஒரு கட்டாக தான், ஒன்றா தான் போகும். சரியா? ஒன்றா தான் போகும். அதுக்கு தான் சொல்கிறது என்ன? தேர்ட் கிரேனியல் நேவுன்னு சொல்கிறது. அப்போ இந்த தேர்ட் கிரேனியல் நேவுன்னு சொல்கிறது ஒரு ஆள் தான் வெளியே வர நேரம். அவரோட ஃபைபர் தான் என்ன பிரிஞ்சு போய் ஒவ்வொரு நியூக்ளியஸுக்கும் இருப்பார். அப்போ ஒரு கிரேனியல் நேவுக்கு பல நியூக்ளியஸ் இருக்கலாம். விளங்குதா? ஒரு கிரேனியல் நேவுக்கு பல நியூக்ளியஸ் இருக்கலாம். இதுதான் கான்செப்ட். அப்போ தேர்ட்டுக்குரியது இங்கே இருக்கும் ஜிவிஇன்ற குளத்தில். அதே மாதிரி 7க்குரியது அடுத்தது 7. சரியா? இந்த 7க்குரியது இங்கே இருப்பாராம், பொன்ஸில் இருப்பாராம், ஜிவிஇ குளத்தில். அதே மாதிரி 9, 10 எங்கே இருப்பார்டா? மெடியூலாண்ட பகுதியில் இருப்பார், ஜிவிஇ குளத்தில். 9, 10. சரியா? அடுத்தது பாருங்கள், நம்மளை 5ன்னு சொல்கிற ஆள் வந்து எங்கே இருப்பார்னு சொன்னால் பொன்ஸில் இருப்பாராம். அது எந்த குளத்துக்குள்ளே இருக்கும்? எஸ்வி இந்த குளத்துக்குள்ளே பொன்ஸுக்குள்ளே இருப்பாராம். 5. அதே மாதிரி 7, இங்கேயும் 7 சொன்னோம். நான் சொன்னதானே, இப்போ 7 சொன்னால் நிறைய நியூக்ளியஸ் இருக்கலாம். ஆனால் வெளியே வர நேரம் அது ஒரு கிரேனியல் நேவ், 7 கிரேனியல் நேவ் தான் சொல்லுவோம். ஆனால் அதுக்கு நியூக்ளியஸ் வந்து நிறைய இருக்கலாம். இதுவும் 7 நேவுக்குரிய கிரேனியல் நேவ்ஸ்னு சாரி 7 கிரேனியல் நேவுக்குரிய நியூக்ளியஸ் இங்கேயும் இருப்பான். எங்கே? எஸ்விஇ குளத்துக்குள்ளே பொன்ஸுக்குள்ளே இருப்பாராம். வணங்கா. அதே மாதிரி 9, 10 இன்னொரு 9, 10, 11 9, 10, 11 இந்த கிரேனியல் நேவுக்குரிய நியூக்ளியஸும் இங்கே இருக்குமா? எஸ்வி இந்த குளத்துக்குள்ளே மெடியூலாண்ட பகுதியில் இருக்குமா? சரியா? அப்போ பாருங்க, 9க்கு 2 வந்துட்டு, இப்போ 10க்கும் 2 வந்துட்டு நியூக்ளியஸ் எத்தனையே இருக்கலாம். ஏன்? அது ஃபைபர் பிரிஞ்சு வந்து அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்து வந்தால் அது ஒரு நேவாக தான் வெளியே வரும், ஒரு கிரேனியல் நேவாக தான் வெளியே வரும். சரியா? அப்போ 9, 10, 11 இங்கே இருக்குது. அப்போ 11 போட்டுட்டோம் பாருங்கள். அப்போ மோட்டருக்குரிய குளத்தில் இந்த மோட்டருக்குரிய சொன்ன அவ்வளோ பேரும் நியூக்ளியஸும் அமைஞ்சு வந்துட்டாங்க. இல்லைங்களா? அந்த ஒவ்வொரு நியூக்ளியஸுக்கும் இப்போ தேர்ட் கிரேனியல் நேவோட நியூக்ளியஸ் வந்து ஜிஎஸ்சி இந்த குளத்துக்குள்ளே இருக்குது தானே, இந்த இருக்குது. இதுக்கு ஒரு நியூக்ளியஸுக்கு ஒரு தனி பேர் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த தேர்ட் நியூக்ளியஸ் வந்து தேர்ட் கிரேனியல் நேவோட நியூக்ளியஸ் ஜிவிஇன்ற குளத்துக்குள்ளேயும் இருக்குது தானே, அதுக்கும் தனி ஒரு பேர் இருக்குது. சரியா? அது என்னன்னு ப்ரூவ் ஆகும். இப்போ நான் பெஸ்ட்டுக்கு அமைய விடுறதை சொல்கிறேன். அப்போ இப்போ பாருங்கள், அது விளங்கிட்டு. இதெல்லாம் மோட்டர். இப்போ சென்சரியை பார்ப்போம். இந்த சென்சரியில் உள்ள கிரேனியல் நேவோட நியூக்ளியஸ்லாம் இவருக்குள்ளே இந்த குளங்களுக்குள்ளே இருக்க போகிறார். இப்போ பாருங்கள், ஜிவிஏன்னு சொல்கிற குளம் இந்த இருக்குது. இந்த குளத்தில் 9, 10 ஆக்கள் மட்டும் இருப்பாங்க. 9, 10 ஆக்கள் மெடியூலாண்ட பகுதியில் இருப்பாங்களாம். சரியா? அதுவும் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், சரியா, மெடியூலாட இந்த கீழ்ப்பகுதி மெடியூலா வந்து 2 பார்ட்டாக பிரிக்கலாம். சரியா? இது மெடியூலான்னு சொன்னால் மேல் பகுதியை வந்து, அதாவது சரி சமனை பிரித்தா மெடியூலா எப்படி இருக்குன்னு வைங்களேன். அது எப்படி சரி சமனை பிரித்தோம்னு சொன்னால் கீழ்பாட்டை சொல்கிறது கேடுவல் பாட்டுன்னு சொல்லுவோம், மேலே பாட்டை சொல்லுவோம் ரோஸ்ட்ரல் பாட்டுன்னு சொல்லுவோம். மேலே உள்ள பாட் ரோஸ்ட்ரல் பாட்டுன்னு சொல்லுவோம், கீழே உள்ள பாட்டு சொல்லுவோம் கேடுவல் பாட்டுன்னு சொல்லுவோம். சரியா?
அப்போ இந்த கேடுவல் பார்ட் கீழ்ப்பகுதி சரி சமனாக உள்ள கீழ்ப்பகுதியில் இப்படி ஒரு நியூக்ளியஸ் கும்பல் இருக்குமா சரியா. அதில் தான் 9க்குரிய நியூக்ளியஸ் இருப்பார், 10க்குரிய நியூக்ளியஸ் இருப்பார். அப்போ இந்த நியூக்ளியஸ் எங்கே இருப்பார்னு கேட்டால் கேடுவல் பார்ட்டில் இருப்பார், GBA. அப்போ இந்த நியூக்ளியஸில் வந்து எங்கன்னு சரியாக சொல்ல இல்லை, கேடுவலா ஹோஸ்டல் பார்ட்டான்னு சரியாக சொல்ல இல்லை சரியா, ஒவ்வொரு பகுதியிலையும் சரியா. அது சும்மா தான் சொல்கிறாங்க, பொன்ஸில் இருக்குன்னு சொன்னால் சரி. இப்போ 7வது GBE கோலத்தில் 7வது கிரேனியல் நேவோட நியூக்ளியஸுக்கு ஒரு பேர் இருக்குன்னு அது எங்கே இருக்குன்னு கேட்டால் பொன்ஸில் இருக்கும்னு சும்மா சொன்னால் சரி. ஆனால் GBA கோலத்தில் சரியா, GBA கோலத்தில் 9, 10க்கான நியூக்ளியஸ் எங்கே இருக்கும்னு கேட்டால் மெடியுலாக்குள்ளே தான் இருக்கும். அது மெடியுலாவிலையும் கேடுவல் பாட்டுக்குள்ளே இருக்கும்னு சரியாக சொல்லணும். அதால் தான் நான் அப்படி வட்டம் போட்டு ஃபுல்லாகவே காட்டிக்கிறேன். கேடுவல் பாட்டில் இருக்கும் 9, 10க்குரிய நியூக்ளியஸ் சரியா. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் SVA. இந்த SVA குளத்துக்குள்ளே யார் இருப்பார்னு சொன்னால் 7, 9, 10 7, 9 10க்குரிய ஆக்கள் இருப்பாங்க. இவங்க எங்கே இருப்பாங்கன்னு சொன்னால் பாருங்கள், மேல் பகுதியில் வட்டம் போட போகிறேன். அதாவது மெடியுலாட ரோஸ்டல் பார்ட்டில் இருப்பாங்க. 7, 9, 10க்குரிய நியூக்ளியஸ் எங்கே இருப்பாங்க, மெடியுலாட ரோஸ்டல் பார்ட்டில் இருப்பாங்க சரிதானே. அதே மாதிரி நம்மட GSA இருக்கிறது தானே, GSA. இந்த GSAட நியூக்ளியஸ் எங்கே இருப்பார்னு சொன்னால் GSA குளத்துக்குள்ளே நியூக்ளியஸ் இருப்பாராம். அது எத்தனாவது கிரேனியல் நேவோட நியூக்ளியஸ்னால் 5வது கிரேனியல் நேவோட நியூக்ளியஸ் இருப்பாராம். அது எங்கே இருப்பார்னு சொன்னால் மெடியுலா ஃபுல்லாக பரவி இருப்பாராம். இப்படி மெடியுலா ஃபுல்லாகவே பரவி இருப்பாராம். அது பொன்ஸ் இருக்குது தானே, பொன்ஸையும் 2ஆக பிரித்தா என்ன, பொன்ஸையும் இப்படி 2ஆக பிரித்தோம்னா மேலே உள்ள ரோஸ்டல் பார்ட், கீழே உள்ள கேடுவல் பார்ட். மாதிரி மிட்பைனையும் 2ஆக பிரித்தா மேலே உள்ளது ரோஸ்டல் பார்ட், கீழே உள்ளது கேடுவல் பார்ட். அப்போ பாருங்கள், மெடியுலாவுக்கு மேலே என்ன பொன்ஸ், அந்த பொன்ஸ்ட்டை கொஞ்சம் கீழ்ப்பகுதி தானே இது, கேடுவல் பார்ட் வரையும் நீண்டு இருக்குமா. அதே மாதிரி மெடியுலாட ஃபுல்லாகவே நீண்டு என்ன செய்வார்னா ஸ்பைனல் கோட், இது கீழே ஸ்பைனல் கோட் தானே இப்படி வருவார். அதில் ஸ்பைனல் கோட்டில் C1, C2 லெவல் வரைக்கும், C1, C2 லெவல் வரைக்கும் இவர் நீண்டிருப்பார்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அப்படி கொஞ்சம் கீழே தான் கேட்டுறேன். இது யாருக்குரிய நியூக்ளியஸ், 5வது கிரேனியல் நேவுக்குரிய நியூக்ளியஸ் இப்படி இருப்பார். இது GSA குளத்தில் சரியா. அதே மாதிரி இன்னொரு 5வது கிரேனியல் நேவ் நியூக்ளியஸ் எங்கே இருக்கும்னு சொன்னால் இங்கே இருக்குமா. அதாவது மிட் பிரெயின்ட கேடுவல் பார்ட்லேயும் போன்ஸ்ட ரோஸ்டல் பார்ட்லேயும் இப்படி இருப்பாராம். ரெண்டுக்கும் நடுவில் இப்படி இருப்பாராம். 5வது கிரேனியலோட நியூக்ளியஸ் இப்படி இருப்பாராம் சரியா. இப்போ பாருங்கள், இங்கே நான் சொன்னேன் என்ன 9, 10 சொல்லிட்டேன் அப்படி தானே. 9, 10 சொல்லிட்டேன், 7 சொல்லிட்டேன், அங்கே 9, 10 வந்துட்டு 5 சொல்லிட்டேன். அப்போ இங்கே மிச்சம் இருக்கிற யார் 1, 2, 3. அதில் நான் 1ஐயும் 2ஐயும் நான் சொல்ல மாட்டேன். 1ஐயும் 2ஐயும் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது பிரெயின் சிஸ்டம்ல பகுதியில் வராது, அது வேறு இருக்கிறது, அது பிறகு பார்ப்போம். இப்போ இன்னும் மிச்சம் இருக்கிறது யார் 1, 2, சாரி இது 3 இல்லை 8, சாரி 8. ஏன் சென்சரியை கொண்டு போகிறது பாருங்கள், 1, 2, 8 தானே. இப்போ நாங்கள் 3 போட்டோம் சாரி. இப்போ மிச்சம் இருக்கிறது யார் 8 மட்டும். 8 எங்கே இருப்பார்னு சொன்னால் SSA அந்த குளத்துக்குள்ளே இருப்பாராம். 8 எங்கே இருப்பார், SSA என்று குளத்துக்குள்ளே இருப்பார். அப்போ அங்கே 8க்குரிய நியூக்ளியஸ் எங்கே இருக்குன்னு சொன்னால் மெடுலா போன்ஸ் ஜங்ஷன் இருக்குது தானே, அங்கேனே இருப்பார் 8க்குரிய நியூக்ளியஸ். கிரேனியல் நேவ் 8க்குரிய நியூக்ளியஸ். அப்போ அதுவும் முடிச்சு பாருங்கள், எல்லாம் முடிச்சு. இதான் ஒழுங்கமைப்பு. இப்போ என்ன பார்ப்போம்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு நியூக்ளியஸுக்கும் பேர் இருக்குது சரியா. இப்போ தேர்ட்லேயே பாருங்கள், தேர்ட் கிரேனியல் நேவுக்கு 2 நியூக்ளியஸ் இருக்குது. அப்போ அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேர் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம் சரியா. அதே அட்டவணை மாதிரி போட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் பிரிக்கிறேன் எப்படின்னு சொன்னால் கோலம் சரியா. அதில் உள்ள நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸ்லேருந்து வார போகிற கிரேனியல் நேவ் அப்படி பிரிக்கிறேன். அடுத்தது இதில் ஃபங்க்ஷன், அதையும் பிரிக்கிறேன் சரியா. அப்போ பாருங்கள் சரியா, அப்போ பிரிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஒன்று சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் மிட் பிரெயின் போன்ஸ் மெடியுலா அப்படி தானே. மிட் பிரெயின் போன்ஸ் மெடியுலா. இப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னு வைங்க. இந்த கிரேனியல் நேவ் என்ன நியூக்ளியஸ்லேருந்து தான் வரப்போகுது அப்படி தானே. இப்போ சென்சரி, இப்போ கிரேனியல் நேவில் என்ன சென்சரி இருக்கலாம், மோட்டர் இருக்கலாம். அது மாதிரி சென்சரி சக மோட்டர் ரெண்டும் இருக்கலாம். இப்போ சென்சரின்னு என்ன நம்மளுக்கு தெரியும், உள்ளே கொண்டு போகிறார் அப்படி தானே. சென்சரின்னு என்ன உள்ளே கொண்டு போகிறார். அப்போ ஒரு சென்சேஷனை ஃபேஸ் நெக்கில் இருந்து ஒரு சென்சேஷனை என்ன உள்ளே கொண்டு போய் அப்போ அங்கே உள்ள நியூக்ளியஸ் இருக்குது, அதில் சினப்ஸ்லேருந்து அப்படி பாத்வேயாக போகும்
அதே மாதிரி என்ன மோட்டர்னு சொன்னால் இப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்குது என்ன மேலேருந்து வரும் மோட்டர் அவுட்புட் இப்படி வந்து இங்கே சினாப்ஸ்லேருந்து என்ன கிரினியல் நேவ் மூலமாக என்ன செய்ய போகுது வெளியே கொண்டு வரப்படுது. அப்போ இது என்ன மோட்டருக்குரிய கிரினியல் நேவ். சில கிரினியல் நேவ் இருக்குது சென்சரி மேலே போகிறதாகவும் இருக்கும், அதே மாதிரி மேலேருந்து வந்து இப்படி அவுட்புட் வர வெளியே கொண்டு வரதாகவும் இருக்கும். அப்போ கிரினியல் நேவ் வந்து இங்கே ரெண்டாகவும் தொழிற்படுது. கிரினியல் நேவ் வெளியே வர போகுது. அப்போ இது இங்கே ரெண்டாகவும் தொழிற்படுது அப்படி தானே. அப்போ பாருங்கள், இப்போ முதலாவது வந்து நம்ம மோட்டருக்கு கதைப்போம். என்னது கதைப்போம்? மோட்டர் குளத்துக்கு கதைப்போம். மோட்டர் குளத்தில் என்ன இருக்குது? ஜிஎஸ்சி, ஜிவிஇ, எஸ்வின்னு குளம் இருக்குது. அப்போ மோட்டருக்கு கதைச்சோம்னு சொன்னால் இப்போ நான் இதை அழிக்கிறேன் பாருங்கள். அப்போ பாருங்கள், முதலாவது ஜிஎஸ்சி குளம். ஜிஎஸ்சி, இந்த ஜிஎஸ்சி குளத்தில் என்ன நியூக்ளியஸ் இருக்க போகுது? யார் நியூக்ளியஸ் இருக்க போகிறோம்? தேர்ட் கிரினியல் நேவ், ஃபோர்த் கிரினியல் நேவ். அதாவது தேர்ட் கிரினியல் நேவோட நியூக்ளியஸ் இருக்கும், ஃபோர்த் கிரினியல் நேவோட நியூக்ளியஸ் இருக்கும், 6 கிரினியல் நேவோட நியூக்ளியஸ் இருக்கும், 12 அது 12 கிரினியல் நேவோட நியூக்ளியஸ் இருக்க போகுது. அப்போ தேர்ட், ஃபோர்த், 6, 12 இவங்களோட கிரினியல் நேவோட நியூக்ளியஸ் எங்கே இருக்க போதோ மோட்டர் அவுட். அதாவது இவங்களோட இப்படி நியூக்ளியஸ் இருந்தால் அதில் வந்து என்ன இப்படி கிரினியல் நேவ் வெளியே வரும் அப்படி தானே. இந்த நியூக்ளியஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். தேட்டர் எங்கே இருக்குது பாருங்கள், தேட்டர் மிட் பிரெயினில் இருக்குது அப்படி தானே. அதுமாதிரி ஃபோர்த் டே எங்கே இருக்குது? அதுவும் மிட் பிரெயினில் இருக்குது. அப்போ இவங்க 2 பேரும் எங்கே இருக்கிறாங்க? மிட் பிரெயினில். அப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ இந்த நியூக்ளியஸ் இருக்குது தானே, தேர்ட் கிரினியல் நேவோட நியூக்ளியஸ். அதாவது இந்த பகுதி இதுக்கு பேர் சொல்கிறது, அந்த நியூக்ளியஸுக்கு பேர் சொல்கிறது ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸ். என்ன? ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸ் என்னென்னு போடுறேன் சரியா. என்னென்ன நியூக்ளியஸ்? நேவியில் நியூக்ளியஸ் தனி தலைப்பு ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸ் சரியா. ஃபோர்த்தில் பேரை சொல்லுவாங்க ட்ரொக்கியலர் நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ட்ரொக்கிலியர் நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. இதில் என்ன எங்கே இருக்குது பாருங்கள், ரெண்டுமே எங்கே இருக்குது? ஜிஎஸ்சி குளத்தில் எங்கே இருக்கிறார்? மிட் பிரெயினில் இருக்கிறார்கள். அப்போ இவங்க 2 பேரும் எங்கே இருக்கிறார்கள்? மிட் பிரெயினில் இருக்கிறார்கள் அப்படி தானே, மிட் பிரெயின் சரியா. அதே மாதிரி 6 எங்கே இருக்கிறார்? போன்ஸில் இருக்கிறார். அது நியூக்ளியஸுக்கு பேர் என்ன? ஜிஎஸ்சி குளத்தில் போன்ஸில் 6 கிரினியல் நேவோட நியூக்ளியஸ் இருக்குது. அதில் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் எப்டியூசன் நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. என்ன? எப்டியூசன்ஸ் நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க சரியா. அது எங்கே இருக்குது? போன்ஸில் இருக்குது அப்படி தானே. 12 எங்கே இருக்கிறார்? 12 கிரினியலோட நியூக்ளியஸ் மெடியுலான பகுதியில் இருக்கிறார். அதுக்கு என்ன பேர்னு சொன்னால் ஹைப்போக்ளோசல் நியூக்ளியஸ். என்ன? ஹைப்போக்ளோசல் நியூக்ளியஸ் சரி. அது எங்கே இருக்கிறார்? மெடியுலாவில் இருக்கிறார். அப்போ பாருங்கள், மிட் பிரெயினில் இருக்கிற நியூக்ளியஸுக்கு பேர் வந்து ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸ். அதே மாதிரி ட்ரொக்கிலியர் நியூக்ளியஸ். அது மிட் பிரெயினில் என்ன குளத்தில் இருப்பார்? ஜிஎஸ்சின்னு சொல்கிற குளத்தில் இருப்பார் அப்படி தானே. மிட் பிரெயினில் ஜிஎஸ்சின்ற குளத்தில் இந்த 2 நியூக்ளியஸும் இருப்பார். அந்த நியூக்ளியஸ் இப்படி இருக்கிற நேரம் அந்த நியூக்ளியஸில் இந்த என்ன மோட்டார் அவுட்புட் இப்படி வரப்போகுது. அது எதால் வர்றது? கிரேனியல் நேவால் வருது. இது ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸ்னு சொன்னால் அப்போ இது என்ன? தேர்ட் கிரேனியல் நேவ். ட்ரொக்கிலியர் நியூக்ளியஸ்னு சொன்னால் இது என்ன? ஃபோர்த் கிரேனியல் நேவ் வெளியே வந்தால் சரியா. இப்போ பாருங்கள், இது ஜிஎஸ்சி குளத்துக்கு. அதே மாதிரி அடுத்தது பார்ப்போம் ஜிவிஇ குளம். ஜிவிஇ இது எல்லாம் என்ன? மோட்டர் அப்படி தானே, மோட்டர். ஜிவி குளம் என்ன? மோட்டர் தானே, மோட்டருக்குரியது. ஜிவி குளமும் மோட்டருக்குரியது. பாருங்கள், மோட்டருக்குரியது. அப்போ அந்த ஜிவி குளத்தில் யார் இருக்கிற நம்மளுக்கு தெரியும். என்னென்ன கிரியன் இருக்குது? 8 இருக்குது, 7 இருக்குது, 9 இருக்குது, 10 இருக்குது அப்படி தானே. அப்போ இந்த 3 இதில் உள்ள 3க்கு பேர் சொல்கிறது வந்து என்ன நியூக்ளியஸ்? எடிஞ்சர் வெஸ்டபல் நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. எடிஞ்சர் வெஸ்ட்பல் நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. வெஸ்ட்பல் நியூக்ளியஸ் ஏதோ ஒன்று சரியா. எடிஞ்சர் வெஸ்ட்பல் நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. அது என்ன? கிரேனியல் நேவ் 3 அதுலேருந்து வரப்போகுது சரியா. அது என்ன? எங்கே இருக்க போகுது நம்மளுக்கு தெரியும். தேட் எங்கே இருக்குது? மிட் பிரெயினில் இருக்குது. இப்போ மிட் பிரெயின் சரியா. அது 7th எங்கே இருக்கிறார்? போன்ஸில் இருக்கிறார். அந்த நியூக்ளியஸுக்கு பேர் என்ன? சுப்பீரியர் சலிவேட்டரி நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. சுப்பீரியர்
சலிவேட்டரி நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. சரி, அது எங்கே இருக்குது? போன்ஸில் இருக்குது. அதேமாதிரி 9க்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் இன்ஃபீரியர் சலிவேட்டரி நியூக்ளியஸ். அப்போ அதே தான் இன்ஃபீரியர் சலிவேட்டரி நியூக்ளியஸ், அது 9க்குரியது. சரியா? அப்போ அதுவும் எங்கே இருக்குது? மெடியூலாவில் இருக்குது. அடுத்தது 12, அடுத்தது 10 என்ன நியூக்ளியஸ்னு சொன்னால் டோர்சல் மோட்டர் நியூக்ளியஸ் ஆஃப் வேகஸ்னு சொல்லுவாங்க. டோர்சல் மோட்டர் நியூக்ளியஸ் ஆஃப் வேகஸ்னு சொல்லுவாங்க. அதாவது டோர்சல் மோட்டர் நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குது? மெடியூலாவில் இருக்குது. இவங்க எல்லாமே யார்? மோட்டர். அப்போ பாருங்கள், தேர்ட் கிரேனியல் நேர்வ் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ இப்போ இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள், மிட் பிரெயின், போன்ஸ், மெடியூலா, அப்படி தானே? இப்போ நான் தேர்ட் எடுக்கிறேன். தேர்ட் எங்கே இருக்கிறார்? மிட் பிரெயினில் இருக்கிறார். இதுதானே மிட் பிரெயின். தேர்ட் இப்படி இருக்கிறார்னு வைங்க. அதே மாதிரி இந்த தேர்ட் நியூக்ளியஸ் எங்கே இருக்குது? ஒக்கில மோட்டர் மிட் பிரெயினில் இருக்குது. அதுவும் மிட் பிரெயினில் இருக்குன்னு வைங்க. இப்படி இருக்குது. இப்போ 2ல் இருந்து என்ன ஃபைபர் இப்படி வரும், வந்து வெளியே போகிற நேரம் இப்படியே உண்டா போகும். அதான் என்ன? தேர்ட் கிரேனியல் நேர்வ். விளங்கிச்சா? அப்போ ஒரு கிரேனியல் நேர்வுக்கு பல நியூக்ளியஸ் இருக்கலாம். விளங்கிச்சா? இதாங்க சொல்ல வர விஷயம். அது முடிச்சு ஜிவி. அடுத்தது வந்து பார்க்க போகிறோம். சரியா? அடுத்த குலத்தை பார்ப்போம். ஜிவிக்கு பிறகு எஸ்விஇ. இப்போ எஸ்விஇயை பார்த்தோம்னு சொன்னால் எஸ்விஇயில் யார் இருக்கிற? 5, 7, 9, 10, 11 இருக்கிறார். 5, 7, 9, 10, 11 இருக்கிறார். அப்படி தானே? 5க்கு பேர் சொல்கிறது என்னென்னு சொன்னால் 5 கிரேனியலோட நியூக்ளியஸ், அதாவது எஸ்வி குலத்தில் இருந்தால் இதுவும் என்ன? மோட்டர் தானே. அதுக்கு பேர் என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் சொல்கிறாங்க மோட்டர் நியூக்ளியஸ் ஆஃப் ட்ரைஜெமினல்னு சொல்கிறாங்க. மோட்டர் நியூக்ளியஸ்னால் சொல்கிறாங்க. இது பேர் என்ன? மோட்டர் நியூக்ளியஸ்னு சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி 7க்கு என்ன சொல்கிறாங்கடா? ஃபேசியல் மோட்டர் நியூக்ளியஸ்னு சொல்கிறாங்க. ஃபேசியல் மோட்டர் நியூக்ளியஸ்னு சொல்கிறாங்க. சரியா? ஃபேசியல் மோட்டர் நியூக்ளியஸ்னு இதுக்கு பேர் சொல்கிறாங்க. 9க்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த 9, 10, 11 எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நியூக்ளியஸ் பேர் சொல்கிறாங்க. என்ன அது நியூக்ளியஸுக்கு பேர்னு சொன்னால் நியூக்ளியஸ் எம்பிகஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன? நியூக்ளியஸ் 3க்கும் பொதுவான பேர் தான். நியூக்ளியஸ் அம்பிகஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ தெரியும் நம்மளுக்கு 5, 7 இவங்க 2 பேரும் எங்கே இருக்கிறாங்க பாருங்கள். 5, 7 2 எங்கே இருக்கிறாங்க? போன்ஸில் இருக்கிறாங்க. இவங்க எங்கே இருக்கிறாங்க? மெடியூலாவில் இருக்கிறாங்க. அப்போ இதுவும் என்ன? மோட்டருக்குரியது. இப்போ எஸ்விஇயும் முடிஞ்சு. இப்போ எஸ்விஇ முடிஞ்சுன்னு சொன்னால் இப்போ என்ன? சென்சரிக்கு வரும். அப்படி தானே? இப்போ உள்ள நேரம் காய்ச்சது மோட்டர். இப்போ சென்சரிக்கு வந்தோம்னு சொன்னால் சென்சரியில் என்ன இருக்கிறார்? முதலாவது யார்? ஜிவிஏ சென்சரி. இவர் யார்? சென்சரி. இப்போ இதில் யார் 9, 10 இருக்கிறார். அப்படி தானே? 9, 10. இந்த 9, 10 எங்கே இருக்கிறாங்க? அந்த 9, 10 கிரேனியலோட நியூக்ளியஸ் எங்கே இருக்குது? அதாவது எங்கே இருக்கிறாங்க? மெடியூலாட பாருங்கள், மெடியூலாட கேடுவல் பாட்டில் இருக்கிறாங்க. அந்த 9, 10க்கு பேர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் சொலிட்டரி நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன? 9, 10 ரெண்டுக்கும் சேர்த்து பொதுவான பேர் தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு நியூக்ளியஸ் தானே ஃபுல்லாக நீண்டி இருக்கும். கேடுவல் பாட் ஃபுல்லாக அப்படி அது சேர சொல்கிறது சொலிட்டரி நியூக்ளியஸ். சரியா? அது எங்கே இருக்கும்? மெடியூலாட கேடுவல் பாட்டில் இருக்கும். சரியா? கேடுவல் பாட்டில் இருக்கும். அது ஜிவிஏ அது மட்டும் தான் இருக்குது. அது முடியும். அடுத்தது வந்து எஸ்விஏ என்னென்ன? அதுவும் சென்சரி தான். அப்போ பாருங்கள், எஸ்விஏ சென்சரின்னு சொன்னால் அதில் யார் இருக்கிறது? 7, 9, 10 7, 9, 10 இருக்கிறார். அப்போ அந்த 7, 9, 10க்கு பேர் சொல்கிறது இதுக்கும் சொலிட்டரி நியூக்ளியஸ் தான் சொல்கிறது. பொதுவான பேர் 2க்கும் 3க்கும் பொதுவான பேர் 3க்கும் பொதுவான பேர் சொலிட்டரி நியூக்ளியஸ். இது எங்கே இருக்கிறோம்? மெடியூலாட எஸ்விஏ குளத்தில் எங்கே இருக்கும்? ரோஸ்டல் பாட்டில் இருக்கும். ரோஸ்டல் பாட்டில் தானே பாருங்கள். அப்போ எஸ்விஏ முடியும். அடுத்தது பாருங்கள் என்ன? ஜிஎஸ்ஏயில் என்னென்ன நியூக்ளியஸ் இருக்குது? 5th மட்டும்தான் இருக்கிறார். அந்த 5th வந்து
பாருங்கள், ஒன்று வந்து மிட் பிரெயின்ட இந்த பார்ட், என்ன பார்ட், கேடுவல் பார்ட் கீழ்ப்பகுதியிலையும் போன்ஸ்ட மேல் பார்ட்லேயும் இருக்குது. அப்படி தானே 5th cranial nerve நியூக்ளியஸ். அப்போ அந்த cranial nerve நியூக்ளியஸை சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், அந்த பகுதியை சொல்கிறது வந்து என்ன நியூக்ளியஸ்ன்னு சொன்னால் மெசன்செஃபாலிக் நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறது. என்ன, மெசன்செஃபாலிக் நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா, மெசன்செஃபாலிக் நியூக்ளியஸ். அது எங்கே இருக்கும் எழுதி கொடுங்க. மிட் பிரெயின்ட அப்பர் பார்ட் ரோஸ்டல் பார்ட்டுக்கும் போன்ஸ்ட கேடுவல் பார்ட்டுக்கும் நீண்டி இருக்கும். அதை எழுதி கொடுங்க. அதே மாதிரி இன்னொரு cranial nerve 5 இருக்குது. எங்கே இருக்கிறார், இங்கே இருப்பாராம். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். பாருங்கள், இந்த GSA குளத்தில் போன்ஸ்ட நடுவில் ஒன்று இருப்பாராம். அதுவும் 5 தான். சரியா, அது என்ன நியூக்ளியஸ்ன்னு சொன்னால், அந்த நியூக்ளியஸுக்கு பேர் சொல்கிறது பிரின்சிபல் சென்சரி நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறது. பிரின்சிபல் சென்சரி நியூக்ளியஸ். அது எங்கே இருப்பார், போன்ஸ்ட மிடில் இருப்பார். மிடில் போன்ஸில் இருப்பார். சரியா, அதுவும் என்ன 5th தான். இன்னொரு 5th இருக்குது பாருங்கள். எங்கே இந்த நீண்டி இருக்குது GSA குளத்தில். எங்கே, போன்ஸ்ட கேடுவல் பார்ட். அதானே போன்ஸ்ட கேடுவல் பார்ட் இந்த பகுதி. அதே மாதிரி மெடுல்லா ஃபுல்லாக. அதே மாதிரி என்ன ஸ்பைனல் கோட்டுக்குள்ளேயும் அது நீண்டி இருக்குது C1 C2 லெவல் வரை. சரியா, C1 C2 லெவல் வரை நீண்டி இருக்குது. அந்த நியூக்ளியஸுக்கு பேர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ஸ்பைனல் ட்ரைஜெமினல் நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. என்ன, ஸ்பைனல் ட்ரைஜெமினல் நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. அப்போ அது எங்கே நீண்டிருக்குது எழுதி கொடுங்க. கேடுவல் பார்ட் போன்ஸ், மெடுல்லா ஃபுல்லாக, ஸ்பைனல் கோட்டை C1 C2 லெவல் வரை நீண்டி இருக்கும். சரியா, இவ்வளோ தான் என்ன நம்மட சென்சரிக்குரிய GSA குலம். அடுத்தது வந்து இன்னொரு ஆள் இருக்கிறார். யார், SSA குலம். அவர் என்ன சென்சரி தான். அந்த சென்சரியில் என்ன cranial nerve நியூக்ளியஸ் இருக்குது, 8 cranial nerve நியூக்ளியஸ் இருக்குது. அது எங்கே இருக்கிறார், அந்த நியூக்ளியஸ் வந்து 2 வகையான நியூக்ளியஸ் இருக்குது. cranial nerve 8 வர 2 வகையான நியூக்ளியஸ் அங்கே இருக்குது. என்ன, ஒன்று ஹியரிங்க்கு பொறுப்பான கொக்கிலியர் நியூக்ளியஸ் இருப்பார். சரியா, கொக்கிலியர் நியூக்ளியஸ் இருப்பார். அடுத்தது வந்து வெஸ்டிபுலர் நியூக்ளியர் இருப்பார். என்ன, வெஸ்டிபுலர் நியூக்ளியர் இருப்பார். சரியா, அது 2 நியூக்ளியும் அங்கே இருக்க போதும் எங்கே, போன்ஸுக்கும் மெடுலரி ஜங்ஷன், பொண்டோ மெடுலரி ஜங்ஷனில் இருக்கும். அப்போ இந்த கொச்சிலர் நியூக்ளியஸ் என்னதுக்கு, ஹியரிங்க்கும். இந்த வெஸ்டிபுலர் நியூக்ளியஸ் என்னதுக்கு, பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் உரிய நியூக்ளியஸ். cranial nerve 8 அதில் இருந்தால் வரும். சரியா, அப்போ பாருங்கள், இன்னொன்று சொல்கிறாங்க. என்ன சொன்னால், இந்த கொச்சிலர் நியூக்ளியர் இருக்குது தானே, அதில் வந்து 2 இருக்குது தான். ஒன்று டோர்சல் கொச்சிலர் நியூக்ளியஸ், இன்னொரு வெண்டல் கொச்சிலர் நியூக்ளியஸ்னு 2 இருக்குது. சரியா, அப்போ கொச்சிலியர் நியூக்ளியஸில் 2 இருக்குது. ஒன்று என்ன, டோர்சல், இன்னொன்று வெண்டலுக்குரிய கொச்சிலர் நியூக்ளியஸ்னு இருக்குது. சரியா, இந்த வெஸ்டிபுலர் நியூக்ளியையில் 4 வகையானது இருக்குது. நம்ம படித்தோம் ஒரு நாள், ட்ரெக் படிக்கிறேன் அப்படி பிரித்து. சரியா, அப்போ அது என்னென்னு சொன்னால் சுப்பீரியர், மீடியல், லெட்டரல், இன்ஃபீரியர். அதாவது சுப்பீரியர் வெஸ்டிபுலர் நியூக்ளியஸ், மிடில் வெஸ்டிபுலர் நியூக்ளியஸ், லெட்டரல் வெஸ்டிபுலர் நியூக்ளியஸ், இன்ஃபீரியர் லெட்டரல் நியூக்ளியஸ்னு 4 வகையான நியூக்ளியஸ் இருக்குது. சரியா, அது எல்லாமே எங்கே, பொண்டோ மெடுலரி ஜங்ஷனில் தான் இருக்குது. அங்கேருந்து என்ன, 8வது நம்மளோட 8வது cranial nerve அங்கேருந்து தான் வருவார் சென்சேஷனை கொண்டு போகிறது. அப்போ ஃபங்க்ஷனை பார்ப்போம், ஒன்றுடையும் ஃபங்க்ஷனை. இப்போ இந்த அட்டவணைக்கு வந்தால் பாருங்கள், இந்த cranial nerve 3 நியூக்ளியஸ் எங்கே இருப்பார், ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸ். அது வந்து எங்கே, மிட் பிரெயினில் இருக்க போகிறார். அந்த நியூக்ளியஸ்லேருந்து என்ன செய்ய போகிறார், வெளியே என்ன, 3rd cranial nerve வெளியே வருவார். அந்த 3rd cranial nerve என்னத்தை கொண்டு வரும், மோட்டர் அவுட்புட்டை வெளியே கொண்டு வரும். அப்படி தானே, அது என்ன ஃபங்க்ஷன் சொன்னால், என்ன மோட்டார் அவுட்புட்னு சொன்னால் ஐ மூமெண்ட்டை கொண்டு வரும். அதாவது ஐ மசில் இருக்குது,
superior rectus muscle, inferior rectus muscle, middle rectus muscle, inferior oblique muscle ஐ மசில்ஸ் இருக்குது. அந்த ஐ மசில்ஸுக்கெல்லாம் இந்த மோட்டார் அவுட்புட் இந்த கிரேனியல் nerve 3 தான் ஒகிலோமோட்டர் நியூக்ளியஸ்லேருந்து கொண்டு வந்து கொடுக்கும். அதனால் என்ன நடக்கும்னா ஐ மூமெண்ட் நடக்கும். அப்போ அந்த ஐ மூமெண்ட்டுக்கு உதவுறது இதான். அதே மாதிரி ஐ மூமெண்ட் மட்டும் இல்லை, கண்ணிமையை மேலே ஒசத்துறோம் நம்ம இப்படி ஹைலைட் எலவேஷன் சொல்லுவாங்க. கண்ணிமையை மேலே ஒசத்துறது அதுக்கு உதவுறது யாருன்னு சொன்னால் இந்த கிரேனியல் nerve 3 இந்த மோட்டார் அவுட்புட் தான். சரியா? அடுத்தது வந்து பாருங்கள், கிரேனியல் nerve 4 மோட்டார் அவுட்புட் ட்ரொக்கிலியர் நியூக்ளியஸ்லேருந்து வர 4th கிரேனியல் nerve மோட்டார் அவுட்புட் என்னதுக்கு உதவும்னு சொன்னால், சரியா, சுப்ரியர் ஒப்ளிக் மசில் இருக்குது தானே, சுப்ரியர் ஒப்ளிக் மசில். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன 4 மசில் வந்து ஐ மூவ்மெண்ட்டுக்கு உதவுது. அது மாதிரி இன்னொரு மசில் இருக்குது சுப்ரியர் ஒப்ளிக் மசில். அது என்ன செய்யும்னா ஐயை வந்து மேலே கீழே பணிக்கிறாள். சரியா? அந்த மசில்ட வேலை ஐயை டவுன் இன்னா, அதாவது கீழே மேலே அப்படி பணிக்கிறாள் தான் என்ன சுப்ரியர் ஒப்ளிக் மசில். அந்த சுப்ரியர் ஒப்ளிக் மசிலுக்கு தான் இந்த கிரேனியல் nerve 4 அதாவது இந்த ட்ரொக்கிலியர் நியூக்ளியஸ்லேருந்து வர கிரேனியல் nerve 4 மோட்டார் அவுட்புட் போய் அந்த மசிலை என்ன செய்யும், கீழே மேலே பணிக்க சொல்கிறது தான் கை மேலே கீழே போகுது. அதே மாதிரி அடுத்தது வந்து அப்டியூசன் நியூக்ளியஸ்லேருந்து வர கிரேனியல் nerve 6 அதில் மோட்டார் அவுட்புட் என்னதுன்னு சொன்னால், ஐயில் வந்து லெட்ரல் ரெக்டஸ்ன்னு ஒரு மசில் இருக்குது. அந்த லெட்டரல் ரெக்டஸ் மசிலுக்கு சப்ளை பண்ணி ஐயை வந்து அப்டக்ஷன் பண்ணுற வேலையை செய்கிறது தான் இந்த அப்டியூசன் நியூக்ளியஸ் 6 கிரேனியல் nerve இருக்கும். அதே மாதிரி இந்த ஹைப்போக்ளோசல் nerve கிரேனியல் nerve 12 வரும். சரியா? அது என்னதுக்குன்னு சொன்னால் டங் மூமெண்ட்டுக்கு. இப்போ என்ன டங் மூமெண்ட்டுக்கு. அப்போ பாருங்கள், இது அவ்வளோமே ஐயோட சம்மந்தப்பட்டது. அப்படி தானே, ஐ மசில்ஸோட சம்மந்தப்பட்டது. ஐ மூமெண்ட் ஐ மசில்ஸு சம்மந்தப்பட்டது. இது மட்டும்தான் என்ன டங். இதான் அதில் வேலை. இப்போ நான் நோட்ஸ் போடுவேன் குரூப்பில், அதை பார்த்தீங்கன்னா சரி. இப்போ நோட்ஸை பார்த்து எழுதி கொண்டுங்க. சரியா? இப்போ நான் வாயில் சொல்லிட்டு போகிறேன், இங்கே எழுத இடம் காணாது அதால். சரியா? இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போ ஜிவிக்குரிய மோட்டரில் எடிஞ்சர் வெஸ்டபிள் நியூக்ளியஸ்லேருந்து வர 3rd கிரேனியல் nerve உரிய மோட்டார் அவுட்புட். சரியா? என்னதுக்கு உதவும்னு சொன்னால் கண்ணுக்குரியது தான். இதுவும் என்ன கண்ணுக்குரியது தான். அதாவது நம்மட பியூப்பியல் கான்ஸ்ட்ரிக்ஷனுக்கு உதவுமா. பியூப்பியல்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால் பியூப்பியல்னு சொல்லுவாங்க. பியூப்பியல் கான்ஸ்ட்ரிக்ஷனுக்கு உதவும். இந்த பியூப்பியல் கான்ஸ்ட்ரிக்ஷன் சொன்னால் என்னென்னு சொன்னால், நம்மளோட கண்மணி இருக்குது தானே, கருப்பு மொழி கண்மணி, அதுதான் சொல்கிறது பியூப்பியல். அதில் இப்போ கிட்ட பார்வைன்னா நம்மளுக்கு தெரியணும், கண்மணி விரியணும். தூர பார்வையாக இருந்தால் அந்த அப்படி இருக்குது தானே, கண்மணி விரிகிற சுருங்குற, அதுக்கு உதவுறது தான் இந்த மோட்டார் அவுட்புட். அதாவது 3rd கிரேனியல் nerve எடிஞ்சர் வெஸ்டிபல் நியூக்ளியஸ்லேருந்து வர 3rd கிரேனியல் nerve. விளங்கிச்சா? அதே மாதிரி 7 அடுத்தது 7 வந்து சுப்பீரியர் சலிவேட்டரி நியூக்ளியஸ்லேருந்து வருது. அது வந்து என்னதுக்குன்னு சொன்னால், சுப்பீரியர் சலிவேட்டரி நியூக்ளியஸில் வந்து 2 வேலை நடக்கும். ஒன்று வந்து லக்ரிமேஷன் சொல்லுவாங்க. லக்ரிமேஷன் சொன்னால் என்னென்னு சொன்னால், லக்ரிமேஷன் கண்ணீர் சுரக்கிறது. அந்த கண்ணீர் சுரக்கிற மோட்டார் அவுட்புட் எதால் வரும்னா 7th nerve கிரேனியல் nerve தான் வரும். இது சுப்பீரியர் சலிவேட்டரி நியூக்ளியஸ்லேருந்து வரும். சரியா? அதே மாதிரி இன்னொன்று வந்து சலிவேஷன் சுரக்கிறதுக்கும் இது உதவுமா. சலிவேஷன் என்ன உமிழ்நீர் சுரக்கிறதுக்கும் உதவும். அதே மாதிரி அடுத்தது வந்து பாருங்கள், கிரேனியல் nerve 9 அப்படி தானே. கிரேனியல் nerve 9 வந்து அதுலேருந்து வர இன்ஃபீரியர் நியூக்ளியஸ்லேருந்து வர தானே மெடுலார ஜிவிஇ பாத்வேயில் உள்ள ஜிவிஇ கொலமில் உள்ள இன்ஃபீரியர் நியூக்ளியஸ்லேருந்து இன்ஃபீரியர் சலிவேட்டரி நியூக்ளியஸ்லேருந்து கிரேனியல் nerve 9 வரும். அந்த கிரேனியல் nerve என்னதுக்கு உதவுன்னு சொன்னால், பரடைட் கிளாண்ட் ஒரு கிளாண்ட் இருக்குது. சரியா? என்ன கிளாண்ட்? பரடைட் கிளாண்ட். அந்த பரடைட் கிளாண்ட்லேருந்து தான் என்ன உமிழ்நீர் சுரக்கும். அந்த சலிவேஷனுக்கு பொறுப்பானது இவர் தான். சரியா? அப்போ இந்த கிரேனியல் nerve 7 வந்து சலிவேஷன் சொன்னேனே, அது என்ன கிளாண்டில் இருந்துன்னு சொன்னால், சப்மெண்டிபுலர் சப்லிங்குவல்னு 2 கிளாண்ட் இருக்குது. அதிலேருந்து சலிவேஷனை சுரக்கிறது இவர் 7க்குரியது. இப்போ 9க்குரியது வந்து பரடைட் கிளாண்ட்லேருந்து சலிவேஷனை சுரக்குது. இதுவும் சலிவேஷன் தான். சரியா? ஆனால் 7 வந்து சலிவேஷனோட சேர்த்து லக்ரிமேஷன், அதாவது கண்ணீரை சுரக்கிறதும் வரும். அதுக்குரிய மோட்டார் அவுட்புட் இந்த இதால் தான் வரும். அதே மாதிரி கிரேனியல் nerve 10 அது என்ன டோர்சல் மோட்டார் நியூக்ளியஸ், அதுலேருந்து வரும். கிரேனியல் nerve 10 அது என்ன மோட்டார் அவுட்புட்னு சொன்னால், நம்மளுக்கு தெரியும், ஹார்ட் ரேட்டை குறைக்கணுமா இருந்தால் இவர் தான் செய்வார். அதே மாதிரி
ஜிஐ செக்ரேஷன் சொன்னால் ஜிஐன்னு சொல்கிறது வந்து என்னென்னு சொன்னால் கேஸ்ட்ரோஎண்டோதெலியல் சிஸ்டம், அதாவது நம்ம சமிபாட்டு தொகுதியில் ஏதாவது ஹோமோன்களை சுரக்கிறதுக்கான மோட்டர் அவுட்புட்டை கொண்டு வரது யாருன்னு சொன்னால் இந்த ஜிவிஇயில் உள்ள கிரேனியல் நேவ் 10, அதாவது டோர்சல் மோட்டார் நியூக்ளியஸ்லேருந்து வர கிரேனியல் நேவ் 10. சரியா, ஜிஐ செக்ரேஷனுக்கு உதவும். அடுத்தது வந்து எஸ்விஇ. சரியா, எஸ்விஇயை பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்விஇயில் வந்து 5 கிரேனியல் நேவ். சரியா, மோட்டார் நியூக்ளியஸ் சொல்லுவோம். அதுலேருந்து வர 5th கிரேனியல் நேவ் என்ன மோட்டர் அவுட்புட்டை கொண்டு வரும். அது என்னத்துக்குரிய மோட்டர் அவுட்புட் சொன்னால் மஸ்டிகேஷன் மசிலுக்குரியது. மஸ்டிகேஷன் மசில்னால் நம்ம வாயால் அசைப்படுவோம் மசில்ஸ், அதுக்குரிய இதை கொண்டு வருது. அதே மாதிரி ஃபேஷியல் மோட்டார் நியூக்ளியஸ் 7 கிரேனியல் நேவ்லேருந்து வரும். அது என்னத்துக்குன்னு சொன்னால் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், அதாவது நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், மூஞ்சியில் வெளிக்காட்டப்படுற ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன். சரியா, கோவமாக இருக்கிறது அதெல்லாம் மூஞ்சியில் வெளிக்காட்டப்படுமே, அந்த மசிலுக்கு சப்ளை பண்ணுறது தான் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன். மசிலுக்கு சப்ளை பண்ணுற நியூக்ளியஸ் தான் மோட்டர் அவுட்புட்டை கொண்டு வரது தான் 7th கிரேனியல் நேவ் நியூக்ளியஸ். 7th கிரேனியல் நேவில் கொண்டு வரப்படும். என்ன நியூக்ளியஸ்லேருந்து கொண்டு வரப்படும்? ஃபேஷியல் மோட்டார் நியூக்ளியஸ்லேருந்து கொண்டு வரப்படும். சரியா, அதே மாதிரி 9, 10, 11 இவங்கள்லாம் வந்து என்னதுக்குன்னு சொன்னால் முழுங்குறதுக்கு, ஸ்வெல்லோவிங்னு சொல்லுவாங்க, முழுங்குறதுக்கு. அதே மாதிரி வாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. சரியா, அதே மாதிரி ஃபெரிக்ஸ்ட மசில் அதுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறது. ஃபெரிக்ஸ்னா என்னென்னு சொன்னேன், ஃபெரிக்ஸ்ட மசிலுக்கு சப்ளை பண்ணுறதெல்லாம் 9, 10 அது மோட்டர் அவுட். சரி, இப்போ மோட்டர் அவுட்புட் சொல்லிட்டேன், என்ன வெளியே வரது சொல்லிட்டேன். இப்போ சென்சேஷன் உள்ளே கொண்டு போகிற கிரேனியல் நேவை பற்றி கதைப்போம். அப்போ பாருங்கள், ஜிவிஏ. சரியா, ஃபஸ்ட்டுக்கு என்ன ஜிவிஏ தானே, ஜிவிஏன்னு சென்சரி. அந்த ஜிவிஏ குளத்தில் உள்ள சென்சரியில் உள்ள சொலிட்டரி நியூக்ளியஸ் 9, 10ன்னு சொல்லுவோம். சரியா, அந்த 9, 10 வந்து அப்போ பாருங்கள், இந்த ஜிவிஏ சென்சரியை கொண்டு போகிற ஜிவிஏ குளத்தில் உள்ள சொலிட்டரி நியூக்ளியஸ் இருப்பார். அதுலேருந்து என்ன 9, 10க்குரிய கிரேனியல் நேவ் வரும். அப்படி தானே, அந்த சொலிட்டரி நியூக்ளியஸ்லேருந்து 9, 10க்குரிய கிரேனியல் நேவ் வரும். அது என்னத்துக்கு உதவும்னு சொன்னால் நம்மளோட பிளட் ப்ரெஷர், அதே மாதிரி பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறது என்ன தெரியும் தானே, பிளட் ப்ரெஷரை உணர்றது, அதுக்கான சென்சேஷனை கொண்டு போகும். அதே மாதிரி விசரல் சென்சேஷன்டா உடல் உள்ளுறுப்பில் உள்ள சென்சேஷன். அதே மாதிரி கட் ஸ்ட்ரெச் ஆகுறது, அதாவது கட் ஸ்ட்ரெச் ஆகுறதுன்னு சொன்னால் நம்மளோட ஜிஐடி டெக் இருக்குது, அதாவது கேஸ்ட்ரோஎண்டோதெலியல் சமிபாட்டு தொகுதி, அது கட் உணவு கால்வாய் பகுதி, அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெச் ஆகுறத சென்சேஷனை யார் கொண்டு போகிறேன்னு சொன்னால் இவங்க தான் கொண்டு போவாங்க. சரியா, அடுத்தது பாருங்கள் எஸ்விஏயில் யார் சொலிட்டரி நியூக்ளியஸ் தான். அதுலேருந்து 7, 9, 10 கிரேனியல் நேவ் சென்சேஷனை கொண்டு போகுமா. எஸ்விஏ குளத்தில் காணப்படுறது தான் இந்த சொலிட்டரி நியூக்ளியஸ் சென்சரியை கொண்டு போகிறது. அது என்னத்துக்கு உதவும்? டேஸ்ட்டுக்குரிய சென்சேஷன் எல்லாம் கருதப்படும். சரியா, அடுத்தது வந்து ஜிஎஸ்ஏயில் என்ன 5ல் 3 இருக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நியூக்ளியஸ்லேருந்து வாரது பாருங்கள், அதுவும் சென்சரி ஜிஎஸ்ஏ குளத்தில் இருக்கிறது. இவர் வந்து என்னதுக்குன்னு சொன்னால் நம்மளோட பல்லில் உள்ள ப்ரோப்ரியோசெப்ஷன் அதெல்லாம் கடத்துறது, பல்லில் ப்ரோப்ரியோசெப்ஷனை கடத்துறது இவரால் போகும். அதே மாதிரி ஃபைன் டச் இருக்குது தானே, ஃபைன் டச் ஃபேஸுக்குரிய ஃபைன் டச் இவரால் போகும் சென்சேஷன். அதே மாதிரி பெயின், டெம்பரேச்சர், குரு டச் எல்லாம் ஃபேஸில் உள்ள எல்லா இதுவும் ஃபேஸ்லேயும் என்ன பெயின், டெம்பரேச்சர்லாம் உணரப்படும் தானே, அதுக்குரியதெல்லாம் இதால் போகும். சரியா, அது முடிஞ்சு. அடுத்தது வந்து எஸ்எஸ்ஏ நியூக்ளியஸ், அது சொல்லிட்டோம், கொச்சரல் நியூக்ளியஸ். இது என்ன ஹியரிங்கு பொறுப்பு, இது என்ன பேலன்ஸுக்கு பொறுப்புன்னு சொல்லிட்டோம். இது ஹியரிங், இது பேலன்ஸ். சரியா, இவ்வளோ தான் ஃபங்க்ஷன். அப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்மளை மனுஷன் எடுத்தோம்னு சொன்னால் நெக், ட்ரங்க், அப்பர் லிம், லோவர் லிம்னு இருக்குது, நிறைய பகுதி இருக்குது. இது ஹெட் பகுதி, இது நெக் பகுதி, இது வந்து என்ன அப்பர் லிம் பகுதி, இது என்ன ரெண்டும் லோவர் லிம் பகுதி, இது ட்ரங்க் பகுதின்னு சொன்னேன். அப்படி தானே, இப்போ நான் என்ன சொன்னேன், அப்பர் லிம் பகுதியாக இருக்கட்டும், லோவர் லிம் பகுதியாக இருக்கட்டும், அதே மாதிரி ட்ரங்க்ட பெரும்பாலான பகுதி, இது 3 எதால் கொண்டு போகப்படும். இதுக்குரிய சென்சேஷன் கொண்டு போகிறதாலும் சரி, மோட்டார் அவுட்புட் கொண்டு வரதாக இருந்தாலும் சரி, ஸ்பைனல் நேவ் மூலமாக தான் நடக்கும். ஸ்பைனல் நேவ்னு என்ன, ஸ்பைனல் கோடில் உள்ள நேவ். அப்போ இந்த நெக்கில் இருக்கிறது தானே, நெக்லையும் என்ன சென்சேஷன் போகணும், மோட்டார் அவுட்புட் வரணும். ஹெட்டுக்கும் என்ன சென்சேஷன் போகணும், மோட்டார் அவுட்புட் வரணும். அப்போ இவங்க எதால் கொண்டு வரப்படுவாங்கன்னு சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதால் கொண்டு வரப்படுவாங்க, கிரேனியல் நேவ் மூலமாக தான் கொண்டு வரப்படுவாங்க. இது ஸ்பைனல் கோடுக்கு போகாது. சரியா, கிரேனியல் நேவ் மூலமாக தான்
மோட்டர் அவுட்புட்டாக இருந்தாலும் சரி, சென்சேஷனாக இருந்தாலும் சரி கொண்டு வரப்படும். சரியா? ஆனால் பாருங்கள், இந்த கிரேனியல் ஹெட்டுக்கு நெக்குன்னு சொன்னாலும் அது ட்ரங்க்ட சில பகுதிக்கும் கொண்டு போகும். நம்மளுக்கு கிரேனியல் நேவ் வந்து ஹெட்டுக்கு நெக்குக்கு மட்டும் கொடுக்குதுன்னு சொன்னாலும் ட்ரங்க்ட சில பகுதிக்கும் அது கொடுக்குது. ஏன் இப்போ தான் ஃபங்க்ஷனில் பார்த்தோம் பாருங்கள், நம்ம இது படிக்கக்குள்ள பார்த்தோம் கிரேனியல் நேவ் 10 அப்படி தானே டோர்சல் மோட்டார் நியூக்ளியஸ்லேருந்து வருது. அது வந்து ஹார்ட் ரேட், ஜிஐ ட்ரேக் செக்ரேஷன் அதுக்கெல்லாம் உதவு தானே. அப்போ அதெல்லாம் எங்கே இருக்குது? ஹார்ட் வந்து எங்கே இருக்குது? ட்ரங்க் பகுதியில் இருக்குது. ஜிஐ ட்ரேக் எங்கே? ட்ரங்க் பகுதியில் இருக்குது. அப்போ அது வந்து என்னென்னு சொன்னால் கிரேனியல் நேவ் ஹெட் நெக் தான் பிரதானம், அதோட ட்ரங்க்ட சில பகுதிகளுக்கும் கொடுக்கும். இந்த ஃபங்க்ஷனை வச்சு பார்த்தா அதே மாதிரி வேறு ஃபங்க்ஷனும் சொன்னோம். வேறு இந்த ஜிவிஏ சென்சேஷன் 9-10 இந்த சென்சேஷன் நான் சொன்னேன் பிளட் ப்ரெஷர், விசரல் சென்சேஷன். விசரல்னு சொன்னால் ஹார்ட்லேருந்து போகிறது தான், ஹார்ட் விசரல், ஹார்ட்லேருந்து போகிற சென்சேஷன். அதே மாதிரி கட் ஸ்ட்ரெச் ஆகிறதுலாம் சொன்னால் அந்த ஃபங்க்ஷன் அதுவும் என்ன பாருங்கள் ட்ரங்க்ட பகுதிகள் தான் சென்சேஷனை கொண்டு போகுது. அப்போ இந்த கிரேனியல் நேவ் வந்து ஹெட் நெக்கில் இருந்து இது தகவலை கொண்டு வந்தாலும் சரியா, சென்சேஷனை கொண்டு போகிறது, மோட்டர் அவுட்புட்டை கொண்டு வந்தாலும் ட்ரங்க்லேயும் சில செயற்பாடுகளை செய்யும். அப்போ ஸ்பைனல் நேவ் தான் பிரதானம் இது அப்பர்லையும் லோவர்லையும் ட்ரங்குக்கு. ஆனால் ட்ரங்க்ட சில செயற்பாடுகளை இந்த கிரேனியல் நேவும் செய்யும். ஹெட் நெக்குக்கு பிரதானம் கிரேனியல் நேவ், ட்ரங்க்லேயும் சில வேலைகளை செய்யும். சரியா? ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இவ்வளோ தான் கிரேனியல் நேவ். பிரெயின் ஸ்டெம்மில் இருக்கிற கிரேனியல் நேவ் இது இவ்வளோ தான். இப்போ என்னென்னு சொன்னால் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிது என்ன பிரெயின் ஸ்டெம்மில் இருந்த கிரேனியல் நேவுக்குரிய நியூக்ளியஸ் பார்த்தோம், எந்தெந்த பகுதியில் இருக்கிறது. அந்த நியூக்ளியஸ் வந்து வெளியே வந்த பிறகு எப்படி கிரேனியல் நேவாக மாறுதுன்னு பார்த்தோம். விளைஞ்சா அந்த கிரேனியல் நேவ் சென்சேஷனை கொண்டு போகிற சென்சரி நேவாகவும் தொழிற்படும், இல்லாட்டி மோட்டரை கொண்டு வர மோட்டர் நேவாகவும் தொழிற்படும், இல்லாட்டி மிக்ஸ் சென்சரி மோட்டர் ரெண்டாகவும் தொழிற்படும். இது பார்த்தோம். சரியா? இப்போ விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். இது மேலும் விளங்குறதுக்கு இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இது நேரத்தோட சொன்ன பகுதி பாருங்கள். 5th கிரேனியல் நேவ் என்ன போன்ஸ்டே இப்படி வெளியே வரும்னு சொன்னேன். இது வெளியே வந்த என்ன 5th. அப்போ இது உள்ள என்ன நியூக்ளியஸோட இப்படி ஜாயின் ஆகிருக்குன்னு சொன்னேன். அப்போ அந்த 5th கிரேனியல் நேவ் வெளியே வருதுன்னா அது என்ன நியூக்ளியஸோட உள்ளே ஜாயின் ஆகிருக்கும்? 5th பாருங்கள். 5th யார் நியூக்ளியஸோட இந்த இவர் சென்சரியை கொண்டு போகிற ஸ்பைனல் டைஜெமினல் நியூக்ளியஸ், பிரின்சிபல் சென்சரி நியூக்ளியஸ், மெசன்சபல் நியூக்ளியஸ், அது எல்லாத்தோடையும் அப்போ என்ன செஞ்சிருப்பார்? உள்ளே ஜாயின் ஆகியிருப்பார். அதே மாதிரி வேறு என்ன 5th பாருங்கள் மோட்டர் நியூக்ளியஸ். இது என்ன மோட்டர் அவுட்புட் கொண்டு வர நியூக்ளியஸ், அதோட ஜாயின் ஆகியிருப்பார். வேறு அப்படி எல்லாத்தோடையும் ஜாயின் ஆகியிருந்து தான் வெளியே வரக்குள்ள தனி ஒரு ஆளாக வருவார் 5th. அதான் 5th கிரேனியல் நேவ். உள்ளே வந்து பல நியூக்ளியஸோட ஜாயின் ஆகியிருப்பார். அதே மாதிரி தான் எல்லாமே. சரியா? சிலருக்கு தனி நியூக்ளியஸும் இருக்கும், அது பார்த்துக்கொள்ளுங்க என்ன டவனையில் யாருக்கு தனி நியூக்ளியஸ்னு. அப்போ பாருங்கள் இதான் என்ன பிரதானம். இப்போ 4th பாருங்கள் தனி நியூக்ளியஸ் தான். 4th வந்து ஒரு ஆள் இங்கே மட்டும்தான் 4th கிடைக்கும். டோச்சலர் நியூக்ளியஸில் மட்டும்தான் 4th கிரேனியல் நேவ் வரப்போகுது. ஆனால் 5th 3rd வந்து 2-3 நியூக்ளியஸ்லேருந்து வரலாம். சரியா? இவ்வளோ தான் கிரேனியல் நேவ் எந்த நியூக்ளியஸில் எங்கே பிரெயின் ஸ்டெம்மில் அமைஞ்சிருக்குது. சரியா?